காசா மீது தான் தொடுத்த யுத்தம் வெற்றிகரமாக முடிவுற்றிருக்கிறது. தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சீஸ்ஃபயர் ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தம் கூட இஸ்ரேலுக்கு வெற்றியாகத்தான் அமைந்திருக்கிறது என்று சர்வதேச மட்டத்தில் ஒரு மார்க்கெட்டிங்கை பண்ணி கொள்றதுக்காக பல முயற்சிகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு செய்து வருகிறார். ஒரு யுத்தத்தில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுவதே எதிர்த்தரப்பு அளிக்கப்படுவதை கொண்டுதான். இலங்கையினுடைய யுத்தத்தில் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டார்கள், இலங்கை அரசு வெற்றி பெற்றதாக அறிவித்தது. அதே போன்று காசாவினுடைய யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மொத்தமாக அழித்துவிட்டுத்தான் நாங்கள் ஓய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிக்கவும் முடியவில்லை, அவர்களுடைய பணைய கைதிகளை சண்டையினூடாக மீட்டுக்கொள்ளவும் முடியவில்லை. இறுதியாக சமாதானத்தினூடாகத்தான் மீட்டுக்கொண்டார்கள். தற்போதும் காசாவினுடைய கட்டுப்பாட்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவரால் தான் வெற்றி பெற்றதாக இதனை மார்க்கெட் பண்ண முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலை தாண்டி அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இருந்த இஸ்ரேலி லாபி கூட பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய சூழலை தற்போது பல ஊடகங்களும் வெளியிட்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மாத்திரமன்றி முழு இஸ்ரேலுமே சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேலுடைய நாட்டுக்குள்ள இருந்த யூத பில்லியனர்ஸ் பல பேர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடனான தொடர்புகளை சர்வதேச நாடுகள் துண்டித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக யூரோப் யூனியன்ல இருந்த பல முக்கியமான நாடுகள் இஸ்ரேலுடனான தொடர்புகளை துண்டித்திருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அப்பாவிகளை கொன்று குவிக்கிறார், இன அழிப்பு செய்கிறார்கள். அதை தாண்டி திட்டமிட்ட பஞ்சத்தை உருவாக்கி அப்பாவிகளை கொன்று குவிக்கிறார்கள். எந்த விதமான மனித நேயமும் இவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் சர்வதேச அரங்கில் இவர்கள் தனிமைப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. இதை தாண்டி அல் ஜசீரா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்பொழுது எதிர்கொள்வதை விட உச்சகட்ட தனிமைப்படுத்தலை எப்ப அவர் எதிர்கொள்வார் என்று சொன்னால், சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் நுழைவது நிரந்தரமாக தடுக்கப்படாவிட்டால் கண்டிப்பாக அவர் மாபெரும் பிரச்சனையை எதிர்கொள்வார் என்று அல் ஜசீரா எதிர்வு கூறுகிறது. ஏன்னா இதுவரைக்கும் காசாவுக்குள் நடக்கக்கூடிய செய்திகளில் 90% செய்திகளை வெளியே கொண்டு வந்தது அல் ஜசீராவினுடைய ஊடகம் தான். அல் ஜசீரா அரபு, அல் ஜசீரா ஆங்கிலம் ஆகியவற்றினுடைய பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் 240க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் காசாவுக்குள்ள. அவர்கள் தான் முழுவதுமாக இந்த செய்திகளை மொத்தமாக வெளியே கொண்டு வந்தார்கள்.